சோறு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்க, ஒரு போட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் மேல கை வைக்கணும். பல வழக்கு உடைய குற்றவாளியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்யும் போது பணியில் இருந்த காவலரிடம் அடாவடியாக சட்டை கிழிந்துவிட்டது, சட்டை வாங்கி கொடுங்கள், பிரியாணியும் குவாட்டரும் வாங்கி கொடுக்குமாறு பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. சரி, ட்ரெஸ் பாயிண்ட் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டீங்க, எப்ப பாயிண்ட் இருக்கு? அப்ப நீங்க என்ன கூட்டு வந்துருக்கீங்களா? நான் போன என் வீட்டுல ட்ரெஸ் போட்டு போக மாட்டேன். வாங்கி தருங்க எப்போ? இப்படியா ட்ரெஸ் வாங்கிட்டாங்க போ. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் கடந்த 14ஆம் தேதியன்று தீவலூரை சேர்ந்த மூதாட்டி மாடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவரை வன்கொடுமை செய்ய முயற்சி செய்ததாக கூறி கிராம மக்கள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் கீரனூரை சேர்ந்த ஐயப்பன் என்பவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் பணியில் இருந்த காவலரிடம் போதையில் அடாவடியாக அந்த இளைஞர் சட்டை கிழிந்துவிட்டது, சட்டை வாங்கி கொடுங்கள், குவாட்டர், பிரியாணி வாங்கி கொடுக்குமாறும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என பேசிய வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எப்படியே அடிச்சு நைட்டு பிளாக் கிழிக்க போறீங்க. சோறு வாங்கிட்டாங்க, பிரியாணி வாங்கிட்டாங்க, ஒரு போட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் மேல கை வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உலகத்துல நீங்களே காலைல போய் ஜட்ஜிய மாட்டோம். அம்மா கூட்டு வந்து ஒரு அக்கி விட்டு நாங்க அடிச்சு எல்லாம் செத்துட்டோம் அப்படின்னு நீங்களே போய் பேசணும். அந்த ஒன்றும் டெம்பிள்ல ஏதாவது ஒரு போட்டோ வாங்கி நான் ரெடி ஆகிட்டு போறியா, நான் வேணா தாங்கி வந்து காலைல ஜட்ஜ மாட்டேன். அம்மா இவங்க அஷ்டமா நான் வேணா வந்து சொல்றேன் இல்லையா? சரக்கு வாங்கிட்டோம். நான் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் நானு.